நாட்டுல நிம்மதியா வாழ முடியல. அது எப்படியாவது எங்கிட்ட போய் பொழைச்சிடும் வாழ இடைஞ்சல வந்து நீ நிக்கிற. என் பொழப்பு என்ன செய்ய போற? எங்க டாக்டர் சொல்லுப்பா. எனக்கு வினையே நின்ற இவன் போய் பொம்பளைய கட்டி பிடிக்கிறானே நம்ம கருத்துறன்னு இங்க டான்ஸ் ஆக நினைக்கும். எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மாமா அவர்களுக்கும் மற்றும் கிராமத்தார்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி நன்றிகள வணக்கம். மச்சா அவர்களுக்கும் இன்னும் என்ன சொல்ல போற? நீயே பெரியப்பா ஒரு பொம்பளை பிள்ளை சுதந்திரமா இருக்க முடியுதா அந்த நாட்டுல? ஏன் சுதந்திரமா நீங்க இருக்க முடியலன்னு கேக்குறேன். ஒரு பொம்பளை பிள்ளை சுதந்திரம் நாங்க என்ன ஆம்பளை நாங்க அப்படி உங்களை என்ன பண்ணிவிட்டோம்? என்ன பண்ணலன்னு சொல்லியா? ஒரு பொம்பளை பிள்ளை தனியா ஆடி பாடி நிக்கிறா. இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் ஆம்பளை உட்காந்துருக்காங்க, பொம்பளை உட்காந்துருக்காங்க, பெரியவங்க உட்காந்துருக்காங்க, சின்னவங்க உட்காந்துருக்காங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க. யாராச்சும் என்னன்னு கேக்குறாங்களா? நீ மட்டும் என்ன எந்த இடிக்க டெய்லி இது மாதிரி இடிக்க என்ன அடிச்சிருக்க? நீங்க மனசுல இருமா தெரியாம சும்மா இடிக்கணும் இடிக்கல. எனக்கு ஒண்ணு இடிச்சாத்தேன் எனக்கு பேச்சு வேணும் பாட்டு வேணும். அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் நாடகம் இல்லை. ஒன்னே இடிக்கிற யாவத்தை எங்க அப்பத்தா கட்டி பிடிச்சி காலை தூக்கி போட்டு செத்து போச்சு. செத்து போச்சா? அட கொலகார பாவி, நீ தானே அது? அப்படி நிலைமை என்னதான் இருந்தாலும் நாங்க நிம்மதியா சுதந்திரமா நீங்க பொம்பளை இருக்க முடியாது இருக்க முடியலன்னு சொல்லாதீங்க. ஆமா அதான் உண்மை. நாங்க ஆம்பளை உங்களாட்டி சுதந்திரமா யாருமே இருக்க முடியாது. யோ எங்களே நீ சுதந்திரமா இருக்க முடியல? ஆண்கள் இருக்காங்களே. இருக்காங்க. இந்த இருக்காங்களா ஆண்கள்? இருக்காங்க. ஊர்ல நாடகம் பார்க்க வந்தாங்க. அப்புறம் யார பார்க்க வந்தாங்க? அதனால ஐயே வீட்டுல இருந்தா பொண்டாட்டி பருப்பு வாங்கிட்டா உளுந்து வாங்கிட்டா கொலையா கொண்டுருவா. இந்த இருட்டுக்குள்ள இவங்கள்ட்ட போய் நம்ம இவங்களா ஏதாச்சும் கண்ணப்பண்ணான்னு பேசுவாங்க. பார்த்து எப்படியா சிரிச்சு ஒரு 2 மணி நேரமா நிம்மதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சுதந்திரமா வாழ முடியல. இன்னொன்னு சொல்றேங்க, இந்த பொம்பளை எல்லாம் ஏன் தெரியுமா அதிகமா வராம கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, பாதி எல்லாம் வீட்டுல இருக்காங்க. இவன் வீட்டுல இருந்தா இவன் இம்சை தாங்க முடியாது, நம்மள தூங்க விட மாட்டான். என்ன அப்படியே அவங்கள எல்லாம் விரட்டி அடிச்சு நிம்மதியா தூங்குறாங்க, சுதந்திரமா தூங்குறாங்க. இதெல்லாம் போய் கும்பாஜ நேரம் எப்படி சுரண்டுவாங்க? எதைய சொல்ற நீ? ஏன் அத சொல்லல. சோறு படு, குழம்பு ஊத்து, அத ஊத்து, இத ஊத்து. குழம்பு ஊத்து அப்புறம் கிளம்ப ஊத்துனா சும்மா போமா. சும்மா எரியா அவனே தெரியும். கும்பாஜ காப்பு கட்டிருக்க நேரம்னா அப்படி நாங்க அவ்வளவுக்கு நாங்க புத்தி கட்டவங்க இல்ல. யோ எங்களுக்கு சொல்ல லொப்ப பய கிடையாது. அவ்வளவுக்கு நாங்க லொப்ப பய இல்ல. அல்ல அல்ல நாங்க ரொம்ப லொப்ப சறுக்கி கிடையாது. நான் அத சொல்லலையா? எங்கள மட்டும் எப்போ ஏமா ஒரு ஆணு இந்த இங்க பாருங்க, குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுன்னு இருக்கும். நான் சொன்னது வேற, நீங்க சொல்றது வேற. நான் சொன்னது சோற படுத்தலாம், பாயசம் குழம்பு ஊத்து சொல்லுமா, தயிர் ஊத்து, அதை ஊத்து, இதை ஊத்து, பாடா படுத்தோம் தூக்க விடாம அதுதான் சொன்னாங்க. ஊத்துறாங்கல்ல நாங்க ஊத்துறோம். பாவம் வேதனைப்பட்டு ஊட்டுறமா என்ன சொல்றேன்? 2 மாசம் ஊத்தி என்னது ஊத்தி இவன் தோசையில மாவு ஊத்தலாம் பார்த்தேன், ஊத்த முடியல. தோசையில எப்படியே மாவு ஊத்த முடியும்? மாவுல தோசை ஊத்த முடியும். மாத்திட்டாங்கம்மா. அப்படியே மாத்துவாங்க. உங்களால ஆம்பளை இந்த நாட்டுல நிம்மதியா வாழ முடியும். அப்படி என்ன கஷ்டப்பட்டீங்க எங்களால? நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க? என்ன கஷ்டப்பட்டீங்க சொல்லியா? நாங்க தாலி கட்டுற எந்த நேரம் நாங்க தாலி கட்டினோமோ அப்ப பிடிச்ச தனி எந்த என்னப்பா என்ன இந்த வாரம் சிரிக்கிறேன். அப்ப அவ்வளவு துன்பத்துல இருக்க உனக்கு. அவன் பாவம் துன்பத்துல இருக்க. என்ன துன்பத்துல துயரத்துல இருக்க? ஐயோ பாத்து சரி விடுங்க. பச்சை குழந்தை ஏற்பாடு ஒன்றைக்கிட்ட பிரிச்சுட்டாங்க. அல்ல நீ பச்சை சட்டை போட்டதால பேசுறியா? நீ பச்சை சட்டை போட்டதால பேசுறியா? நீ அப்படி அதனாலதான் மனசு நொந்து போய் பிரிஞ்சு திர்றாங்க. நீ இப்ப நொந்து நூலாக போற பாத்துக்கிட்ட. நீ உங்களாட்டி நாங்க ஆம்பளை நிம்மதியா வாழலையே இந்த நாட்டுல. நீ இதுவும் சொல்ல இன்னமும் சொல்ல. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம், துயரப்பட்டு இருக்கோம் தெரியுமா உனக்கு? எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து ஊரை விட்டு உறவை விட்டு சொந்தத்தை விட்டு பந்தத்தை விட்டு அம்மா விட்டு தங்கச்சி விட்டு அண்ணன் தம்பி எல்லாரையும் விட்டு என்னைக்கே எங்களை தொட்டு தாலி கட்டினியோ அன்னைக்கே புருஷனே தெய்வம் கணவனே கண் கண்டது காலடியே கதின்னு கிடக்குறோம் பேரு. அது மட்டும் இல்ல, ஒண்ணு பெத்தவங்களை நாங்க பாத்துக்கிறோம், நீ பெத்து போட்ட பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம், உன்னோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி நாங்க பாத்துக்கிறோம், உன் அண்ணன் தம்பி நாங்க படிக்க வைக்கிறோம். எல்லாரையும் நல்லது கட்டி செஞ்சு நாங்க பசி பட்டினியமா கடந்து ஐயோ எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்க நீதி இல்லையா? நியாயம் இல்லையா? இது வள்ளிரும நாடகம் அரிச்சந்திரா இல்ல. கும்பாஜமே சந்தோஷம் நீதி இல்லையா? பாம்பு கடிச்சு திண்டிருச்சு, மயில புடிங்கிருச்சு, சந்தோஷத்துல நானா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க. பொம்பளை அழுதா குடும்பம் புறந்துகிட்டு போயிடும். இந்த பேரு ரொம்ப இழுத்து அறுத்து போய் நீதி இல்லையா? ஆமா இல்லையா? நாங்க எவ்வளவு செஞ்சாலும் என்ன செஞ்சா என்ன செஞ்சாலும் கேக்குறீங்க நீங்க. ஐயோ
அழுவ பிள்ளை அழுவ விடாதடா. ஏண்டா எருமை மாடு, ஏண்டா பிள்ளைக்கு ஏதாவது குத்தி முட்டாய் வாங்கி கொடுத்தா இல்லையாடா? ஏய் ஆனா அழுகுற மூக்கு வருது. ஐசி ஈசி வாங்கி கொடுத்தா இல்லையாடா? பிள்ளை அழுவ விடாதடா. நீ இது இல்லையா? நெருமல்லையா? அப்படின்னு புரிஞ்சோம்ல இவள்கிட்ட ஏன்டா மாட்டினோம்னு திருத்திருக்கிறேன். இவங்க வந்து அண்ணன் தங்கச்சி அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் எல்லாரையும் விட்டுட்டு நீங்க சிங்கிளா வந்தீங்க. நீங்க எந்த நேரம் சிங்கிளா வந்தீங்க? என் பையன் உள்ள எங்க ஆம்பளை பையன் ஒரு அங்கிள் இல்லாம திருறாங்க. அங்கிள் இல்லாம ஒரு அங்கிளும் இல்லாம ஆங்கிலே காணாம போச்சு. என்ன சொல்ற? நீ சர்வசாதாரணமா சொல்ற சிங்கிளா வந்தோம். இந்த வாரம் அந்த ஆளு இன்னைக்கு தான் வாய் விட்டு சிரிக்கிறான். நீ ஆமா நீ வந்த நேரம் இதே நீங்க வந்து எல்லாரும் விட்டுட்டு வந்து நீங்க வந்து எங்க அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா நீங்க கட்டி குடுக்குறீங்க, நீங்க படிக்க வைக்கிறீங்க. ஆமா யார் சொன்னா? கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். நீ என்னைக்கு அடியெடுத்து வரையில இந்த மைச்சட்காரர் பாட்டு விடுவாரு. என்ன பாட்டு? மணமகளே மணமகளே வா வா, மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா, குணமகளே குணமகளே வா வா, நீ குருண மருந்து கொடுத்து நீ. இந்த பாட்டுக்கு எந்த பொம்பளையாவது ஆடுவாளாடா? இது வந்து தெரிஞ்சுக்க, நீ எங்க குடும்பத்தை தெருவாக்கணும். இது பொம்பளை பிள்ளைய பூலாம் தெரியும். பாட்டு படிக்கிறேன் அவங்க சரி நம்மளும் தான் பேசுறேன். அது இல்லை இல்ல தம்பி, நான் ஆடிக்கிட்டே கிடப்பேங்குது. அவங்க மியூசிக் லைக் பண்ணிட்டேன். மியூசிக் மயில புடுங்கனே தாலி கட்டி அங்க வரையில நீ அங்க இருந்து வர்றதோட ஒண்ணு மாமியா தனியா போயிடுது. இப்ப மாமனாரு துன்பப்பட்டு அதோட அவன் வெறுத்து போய் மாமியா தனியா போய் சில மாமியா மண்டே போட்டுது. அங்க இருந்து வரையில சீர் கொண்டு வர ஆத்தாடி பீரோ பிரிச்சுன்னு என்னைக்கு நீ பிரிச்சு கொண்டு வந்து அதோட குடும்பம் பிரிஞ்சிச்சு. அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கா அம்மியில அரைச்சு குழம்பு வச்சானா ஊரே மணக்கும். பக்கத்துல கேப்பா அக்கா காளியம் அக்கா அமுதா அக்கா அக்கா இந்த கறி வாங்கியிருக்கா அதுக்கு என்னக்கா போட்டு அரைக்கணும் அப்படின்னு அரைச்சு இஞ்சி பூண்டு வச்சு அரைச்சு வச்சா குழம்பு ஊரே மணக்கும். இப்ப நீ குழம்பு வச்சா புருஷன் திருப்பூருக்கு கிளம்பினேன். இங்க இருந்தா நான் முடியாம வந்துடும். குழம்பு வச்சா மீன் குழம்பே விஷமா இருக்கு. இவரதான் சொல்றிய இதெல்லாம் யாரால வந்தது? ஒன்னால வந்தது. யாரு? வரதட்சணை. மிக்ஸி கொடு, கிரைண்டர் கொடு, பிரிட்ஜ் கொடு, அது கொடு, பைக் கொடு, கார் கொடு, நகை கொடு, நட்டு கொடு, பணம் கொடு, அது கொடுன்னு எல்லாத்தையும் வாரே வளைச்சு வச்சுக்கிறிய. ஒரே ஒரு சொம்பு கொஞ்சம்தான் இருந்தாலும் தாலி கட்ட மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு? அம்மா எங்க எல்லாம் பாத்துக்கு ஒரு சொம்பு அப்படி சொல்லாத. தாலி கட்ட மாட்டேன் இருந்தாலும் சொம்பு கொண்டு வரணும். ஏன் தாலி கட்டல? செம்பு அவசியம் முக்கியம். தண்ணி குடிக்கணும், குண்டி கழுவணும். செம்பு இல்லாம ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டிருக்கேன். செம்பு இருந்தாத்தான் சரக்கு ஊத்தினாலும் கலந்து சாப்பிட முடியும். அப்ப எங்க அப்பா சொன்னாரு, மருமகனே உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் ஆகாது, எங்களை சீக்கிரம் வருதான், வியாதிகள் அதிகமா வரலாம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் இதே நேரத்துல சும்மா வர ஏத்துக்குவியா நீ? நம்ம மருமகன் கஷ்டப்பட எங்க அப்பா கொடுத்துருக்காரு உனக்காக. சும்மா வந்தா ஏத்துக்கல. நம்ம வீட்டுக்குள்ள அப்படியே சாலியா தூங்குவேன். என்ன சாலியா தூங்குவேன்? ஏ சாந்தி சும்மா இருந்தாலும் அப்படியே எனக்கு நாடத்தை மாத்தியே விட்டுருவேன். எதை சும்மா? நீ சும்மா சும்மா அப்படியே நீ சும்மா இருக்க, நான் சும்மா சும்மா நீ நினைக்கிறது வேற. மைக் எடுத்து உடைச்சுங்க. சந்தோஷமே வருது. இங்க பாருங்க, நீ சும்மா வர வரதட்சணை இல்லாம வரது சொல்லையா? நீ சும்மா நான்லாம் சும்மா இருந்தேன்னா அப்படியே ஆத்தி போச்சு மரத்துல புளியங்க காய்ச்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரியா நான் வந்து நகை நட்டு எந்த ஒரு பொருளும் எடுக்காம இருந்தா ஏத்துக்கேன்னு கேட்டேன். சும்மா வரும். நீங்க நினைக்கிறதே பேர் தவறு. நகை நட்டு கல்யாணத்துக்கு அது நாங்க ஆம்பளை ஆசைப்பட மாட்டோம். அப்புறம் அதுக்கு உறுதுணை பெண்கள் தான். எப்படி சொல்றீங்க? என் மகனுக்கு 10 பையன் போடுங்க, மயில போடுங்க. இப்ப இனிமே நகையெல்லாம் போட முடியாது. வாய்ப்பு இல்லை. நகை போடுறான் மகளை சுருக்கப்பட்டு விட்டாட்டேன். அதான் செய்ய முடியும். வேற என்ன செய்ய? இல்லைன்னா ஆளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு போன் வாங்கி நீனே பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்க முடியும். இளங்குயிலே இளமர வெயிலே அழகமாடும் அங்கமே
அண்ணே யாரு மண்டவோடலாம் வந்திருக்காரு. ஓம் காளி எந்த சாமிடா ஓம் காளின்னு உட்கார ஒளிஞ்சு ஒண்ணுச்சு. சாமி வந்திருக்கு மந்திரிக்கிறாரு. ஓம் காளி ஐயோ எந்த பூஜாரிடா வடகம் வாழைப்பழத்தை தின்ன. சுடுகாட்டு காலி சாப்பிடுது. சுடுகாட்டு காலையில முண்டை பசி தாங்க முடியாத போல. சாமி நீங்க என்ன சாமி என்ன தெரியல. ஓம் காளி ஓம் காளி சாமி வணக்கம். சாமி பெண்ணை அனுப்பிவிடு. யார்கிட்ட அந்த வேலை பாக்குறீங்களா? அந்த வேலையை பார்க்கலாம் இருக்கேன் இனிமே. தச்சுருவா இல்ல லூசு முன்ன போய் ஊதி அமர்த்தி விட்டு போயிரு கண்ணத்திலே அரைஞ்சிருவேன். அதே புறா சூடத்து இவங்களா இந்த ஊதுனா அமர்த்தன் சாமி தத்துருவா இருக்கான். சாமி இருந்துச்சு எங்க? அச்சச்சோ மாயமா போயிருச்சு. உண்மையான சாமியா இருக்குமா? சுடுகாட்டு சாமி. சுடுகாட்டு சாமியில என்ன சாமி? இந்தாலே சுடு பேய் சாமியா? பேய் சாமியில என்ன சாமின்னு மண்டோட சாமி. அப்படியா? அச்சச்சோ என்ன பண்ணு வந்து? சிங்கினா சிங்கி அடியா. ஊதிட்டு அமர்த்தி பிடிச்சிடறேன். சாமி தத்துருவா இருக்கா. சரி கும்பாசம்னா எதுக்குடா கொண்டாடுறது? 12 வருஷம் கழிச்சு சாமி தத்துருவா இருக்கிறதுக்கு இந்த சாமி மந்திரிச்சு இந்த அரகச்சா அதுன்னு பல பொருளை சேர்த்து சாமி பீடத்துக்கு கீழே வச்சு அதை உருவாக்குவாங்க. ஆமா அதிரசம் முழுக்கு அது சாமி இருக்கத்தான் செய்யும். அதுவும் தரு சுட்டு பிடிச்சி தாம்பால் அவனுக்கு ஊதிவிட்டு சாமி தத்துருவா இருக்கான். கோயில் வாசல்ல கோயில் தாண்டா இருக்கு. தன்ன அந்த அக்கா நினைச்சு சிரிக்குது. தன்னே தானே 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 எங்க நல்ல வாட்டா செக்ஸ் வாட்டா போடுவீங்களா? ஐயோ நீங்க சொன்னீங்கன்னா என்ன டக்க டக்க. எங்க அப்பத்தாவுக்கு அப்பதான் பிடிக்கும். என்னங்க செக்ஸ் பாட்டாவா? ஐயோ இல்லங்க அது என்ன பாட்டு டங் ஸ்லிப் ஆயிருச்சு. பத்தி பாட்டு. ஹலோ உங்க மண்டை உடைச்சிரு அப்படி எல்லாம் பேசுறீங்களா? அப்படி சொல்லாதீங்க. அந்த பிள்ளைய பாவம். அது எங்க தங்கச்சிங்க. அது குழாயை மட்டும் உள்ளுக்கு வச்சுறாங்க. யாராவது ஒரு நூலா விடுறாங்க. குழாய் உள்ள வைக்கல ஒண்ணா தூக்க முடியல. அண்ணா அண்ணா 2 குழாய் வச்சிருக்காரு. அது எதுல இருந்து பாட்டு வரும்? இன்னுமேதாமா வரும். எந்த வழியா வரும்? இது வெளியே வரும். அப்படிங்களா? இந்த குழாய் இருக்க இதுல ஆம்பளை குழாய் இது பொம்பளை குழாய் இதுனே. ஆமா ஆமா ஆமா. ரெண்டுமே இது பொம்பளை குழாய். எப்படி? யோகராஜா ரெண்டுமே பொம்பளை குழாய். அது எப்படின்னு கேக்குறேன். பொம்பளை குழாய்னா டடக் 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 டடக். அது என்ன டடக் டடக்குங்கறாரு? டடக் டடக் நம்ம நேத்தோட இது பண்ணுமா? ஆமா ஆமா. அதான் அதானே. அண்ணா 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 அந்த குழாய் என்னன்னு கேட்டு சொல்லுங்க அண்ணா. சாமி தத்துருவமா இருக்கு. சாமியார் வந்தாரா? சாமியார் இப்பதான் வந்துட்டு போனாரு. ஒரு ஆள் வந்து பழத்தை இப்படி மந்திரிச்சாரு. அண்ணா இப்படி மந்திரிச்சாரு. மந்திரிச்சு அவர் சொன்னாரு தத்துருவமா. சாமி தத்துருவமா இருக்கு. சாமி தத்துருவா தான் இருக்கும். சாமி தத்துருவா தாண்டா இருக்கு. ஐயா நீங்க சாம குணங்கள சாமி நானா வெறும் சுடுகாட்டு மண்டபம். நீங்க 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 மைக் செட் தான போட வந்தீங்க? இல்ல ரேடியோ செட். என்னங்க சொல்றாரு? மைக் செட் வேற ரேடியோ செட் வேற. ஆமா மைக் செட்னா மேல வட்டறது. ரேடியோ செட்னா கீழ நோட்றது. கீழ என்னங்க நான் சொல்றீங்க? திங்கினா திங்கியடி இல்லனா திங்கியடி.
வேற ஏதோ வந்திருக்காரு. சரியான ஆளா இருக்கேன். யாராவது தமிழ்ல எழுதி கொடுத்தா அவன் படிச்சிருவேன். இங்கிலீஷ்ல எழுதி இது என்னன்னு படி. நான் படிக்கிறேனே. ஜெயா டிராவல்ஸ். ஜெயா டிராவல்ஸா? ஆமா. அதான் டிராவல்ஸா? டிராவல்ஸ். டிராவல்ஸ். ஜெயா டிராவல்ஸ். எங்களுக்கு ஆளுக்கு 1000 எனக்கும் காந்திராஜ் அவர்களுக்கும் எனக்கு ஆளுக்கு 1000 அன்பளி வழங்கியிருக்கார்கள். ஜெயா டிராவல்ஸ் அவரை நிறைய வண்டி வாங்கி இன்னும் ஓட்டலாக்கி விட்டு எங்களுக்கு ஓயாம 1000 கொடுக்கணும். ஓயாம 1000 போடா. அடுத்த வருஷம் போது ஆளுக்கு 5000 சொல்றா. ஆமா, அப்புறம் 1000 வருஷம் போல 1000 வாங்கிட்டு இருப்பா. ஓஹோ, சயா டிராவல்ஸ் அதே வருது. கீழே எழுதிருக்கு, அதை படிக்கலையா? அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் எங்க கலைக்குழுஞ்சால நன்றி அனந்த வணக்கம். 1000 ரூபாய்டா உண்மையிலேயே. நானும் படிச்சுக்கிறேன். ஜெயா டிராவல்ஸ். ஜெயா டிராவல்ஸ் we gave lucky cars load vehicle bar. இந்த லோடு ஏத்த போறேன். டேய் லோடுங்கறே அமே லோடுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. we gave lucky cars load wheels. ஆத்தி ஜஸ்ட் மிஸ். சாமி தத்துரூபமா இருக்கு. அதனால இப்படி எல்லாம் உரி விடுறாரு. அந்த டயலாக் வச்சே நான் ஓட்டிடுவேன் நாடகத்தை. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கொத்தா நாங்க சமைச்சு சாப்பிடுவோம். மெட்டிய படிக்க போறோம். நாளைக்கு எருமமாட மேய்க்க போறோம். மெட்டிய படிக்க போறோம். என்ன பண்றாரு? உனக்கு தான் ஒரு மயிரும் இல்லையே. அளவடுது ஏன்டா இல்லங்க, அவர் என்கிட்ட சொன்னாரு முடிஞ்சவன் பக்கோடா திங்கன்னு. உனக்கு முடியல. பச்சரிசி கொத்தமல்லி மரியாதை குரு, நீ வேணா நீ போயிரு. நான் அடுத்து வள்ளி முருகனை அனுப்பி விட்டுக்கிறேன், நீ போயிரு. அந்த பொம்பளை எப்படி ஆடுது? எப்படி உதற விடுற? அதானே. சரி சரி சரி. அவருக்கு தெரியுதா செல்லாக்குட்டி? இவனும் சரியால ஆளா தான் இருப்பா. அவள இவன் ஆளு குண்டா இருக்கேன், ஒரு மயிர் காமட்டா ஒல்லியா இருக்கிறேன்னா செல்லா குட்டி. ஹலோ, என்ன? ஆனா எப்படா கொஞ்ச நேரத்துல பொம்பளையில கரெக்ட் பண்றேன். நான் எனக்கு ஒரு மயிரும் செட் ஆகுது. என்ன வரதால உள்ள சித்தப்பான்னு கூப்பிடறால லூசு முடியல. அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு. அந்த எலும்புத்தம்பளத்துல தான் பூரா இருக்கு. ஓ, சாமி தத்துருவமா இருக்கு. அதேதான் அதேதான் அதேதான். என்னமா என்ன என்னமா 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 என்னைய குண்டி அடிக்கிறான்டா அவன். மருதவனி பொலந்து பொலந்து பொலந்துருவேன். நான் வந்து போதுனா நான் போதுனா நான் நீயா வந்து நானே அதான் கண்டே அதான் இன்னைக்கு விடிய வர சாமி தத்துவமா நிக்குதுனே. மாடு பொடி மாடு பொடி மாடு பாரியா பாரியா. என்ன வாட இந்த புள்ளைய பத்தி வர்ணிச்சு பாருங்க. இந்த புள்ளைய பத்தி வர்ணிச்சு. பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி அந்த புள்ளைய என்ன சொல்றாரு அவரு? இன்னும் சொல்ல வர்றாரு. ஏன் மறைக்கிறீங்க? லூசு சிரிக்கி. அவன் குறுக்கழுத்து படிச்சிருக்கேன். என்ன எழுத்து? குறுக்கழுத்துன்னு உனக்கு தெரியாது. குறுக்கல் அது தெரிஞ்சானே உன்னை குறுக்க கூப்பிடுவேன். எதுக்கு? குறுக்கழுத்து படிச்சிருக்கேன்னு. என்ன சொல்றேன்? அந்த பாட்டு படியா. அந்த புள்ள கையெடுத்து கையெடுத்து இந்த பாட்டு கேட்டிருக்கியா இல்லையா? கேட்காம பாட முடியுமா? ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கை பிடிச்சு. ஏன் அப்படி பாடுறாரு அவரு? வேற மாதிரி பாடல. இந்த பைக்கா பாட சொல்லு. மைக் இந்த மைக் பாட சொல்லுங்க. நீ அவன் பக்கம் சப்போர்ட். சாமி தத்துருவமா இருக்குடா. ஆனா அந்த ஆள் சொன்ன மாதிரியா டக்குன்னு மாறிடு.
கருப்பு கருப்பு என்ன கருப்பு வடமாடு வர்ணாளர். அப்படியா? என்ன வர்ணாளர் தானப்பா? வடமாடு அண்ணே வர்ண. உனக்கும் சாமி தத்துரமா இருக்கு. இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசுது. சரி, சங்கீதம்லாம் படிச்சிருக்காமல? சங்கீதம் நம்மள அங்க யாரும் வாசிக்க தெரியாதவங்களா இருக்காங்க. வாசிக்க எடுக்காம இருந்தேன். சரி சரி, நம்மள வாசிக்க தெரியாதவங்களுக்கு நான் இவங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது. சரி சரி, பாடு. நான் பாடுறதுக்கு உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? வாசிப்பேன். இல்ல இல்ல, இப்ப நான் வாசிக்கிறேன், அவர் சொல்ல சொல்லுங்க பாப்போம். என்ன ஸ்கேல் வைக்கணும் அந்த ஸ்கேல்ல பாடணும். சரியா? வெரி குட். முண்டை ஆம்பளை திருட்டு கூச போட்டுக்கிட்டு இருக்கேன். சீச்சி, அதான் ஒரே நாத்தம். ஹலோ ஹலோ, எப்பா கொஞ்சம் கிருணி வைப்பா. கிருணி இல்ல, அது கிருணி பழம் இல்ல, கெயின் கெயின் கெயின். கெயினோட சேர்த்து அப்படியே ஊம்பர் வை. ஊப்பர்றா, ஏன்டா வாய் அப்படி வைக்கிற? ஊப்பர்றா, உன் பேச்ச கட்ட என்னையும் தெருப்புல அடிப்பாங்க. அதுக்கு தானே உடைய வச்சிருக்குது. அடி வாங்குறது தானே உடைய வச்சிருக்கு. நான் ஏதாவது பண்ணிட்டு வந்தா நீ அடி வாங்கிட்டு வா. சரி, பாருங்க பாருங்க. எப்பா கட்டை இருக்கா? இருக்கு. 12 கட்டை சும்மா இல்ல. மேல ஏறி 12 சும்மா இல்ல. 7 கட்டை சுத்திதாங்க இருக்கு. அப்ப அதுக்கு தானே அப்பவே நான் சொன்னேன். கேட்டானா? அந்த கட்டை இல்லைன்னா விறகு கட்டை எடுத்து வாடான்னு சொன்னா கேட்கு. நான் தான் சொன்னல, டெம்போல 5 கட்டை இறக்கலான்னு எடுத்து வச்சுக்கலாம். சரி சரி, கோச்சிக்கிறாரு. கோபப்படுங்க ஐத்தான், ஏன் கோபப்படுறீங்க? பாடுங்கள். தத்துருவமா இருக்கு. சாசா சாசா பாப்பா. ஏன் சிரிக்கிற? எவ்வளவு அழகா பாடுறாரு, ஏன் சிரிக்கிற? பாப்பா பாடுங்க. தம்பி தம்பி, காத்தி காத்தி, அவர் கரெக்டா தான் பாடுறாரு. அது பேரு ஜண்ட வரிசை. சண்டை வரிசை. சரிகமா 15 இருக்கு. அத 2 வாட்டி சொன்னா சா சா ரீ ரீ. அது உனக்கு தெரியுது, சங்கீதம் படிச்சா உனக்கு தெரியும். சரி சரி, கோபப்படாதீங்க, நீங்க பாடுங்க. இங்க சா சா சாசா சாசா மீசா. நெக்ஸ்ட் தெரிஞ்சா பாடு, இல்லைன்னா விளக்குமாறு பிஞ்சு போகும். விளக்கமாறு பிஞ்சுனா வேற விளக்கமாறு. அதே போறா சாசா நீசா. சாசா ஆ, மீசா சாசா. மீசாவுல ஆர்டர் பண்ணியிருந்த நாளைக்கு தான் வருமா? லூசு சிரிக்கி. நீசா நாசாங்கிறேன். பாட்டு வத்தல மாத்தணும். என்னாச்சு? நல்லா தானே இருந்தாரு. கச்சக் புச்சக். அப்படின்னா என்ன? கச்சக் புச்சக் தெரியாதா? தெரியாதுங்க. கச்சக் புச்சக். லஜக் புஜக் பஜக். சாமி தத்துவமா. அப்படியா? எதை? சுவாமியே தத்துவமா வந்துருக்கு. உங்களுக்கு தத்துவமா இருக்கு. எங்க? கனங்கத்த மீன் கனகத்த. நான் எதுக்கு வந்தேன்? சரி சரி சரி. நான் பாட்டு பாடி ஒன்னும் ஆடவே இல்லையே. கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க. செல்லக்குட்டி கோபப்படக்கூடாது. நீ கிட்டத்துல வராதமா. ஏங்க செல்லக்குட்டி? நான் கூப்பிட்டா கூட வேணாம், மாட்டேன்னு சொல்லணும். அப்பதான் ஒரு ஆம்பளைக்கு ஒரு ஆஹா, சரி. அம்மா வந்தேன்னா அது நல்லாவே. அப்படிங்களா? சரி, பாடுங்கள். சாந்தி பிள்ளைய என்ன? சாந்தி பிள்ளைய சரி 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 வந்து சாந்தி பிள்ளைய என்ன பண்ணி நினைச்சிருக்க? பிச்சு பிடிச்சு ராஸ்கல் பிளடி ஃபுல். ஏய், எங்க ஒரு குண்டான நான் எங்க? கம் ஹியர். அக்காவா? நம்மள மாடே இல்ல, இங்க வாப்பாங்க. என்னை அடிச்சோனே அங்கடி தம்பி செல்லா குட்டி. ஓப்பா குண்டாமால. குண்டாமால.
எங்களே படிச்சவர இல்ல இப்ப பாட்டா வாடினாங்க என்னை அடிக்கிறதா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த பொம்பளை அடிக்கிறா நீங்க மீட்டிங் வாதிக்கிறீங்க. அடிக்காதுன்னு சொல்றீங்களா? தம்பி இந்த பையன் இங்க வாங்க. அடிக்காம அவரை இங்க வாங்க. மாடு பிடிக்க போறீங்களா? மாடு மாடா பிடிக்க போற மாடு. ஐயா அப்பனா என்ன என்னது பாக்குற? சாமி தத்ரூபமா இருக்கு. நம்ம பயலுங்க அம்மா பயலுகடா, செவல்பட்டி பயலுடா, மருதமணி பயலுடா, கொடூரமா கார்த்திக் ராஜா பயலுகளா? அப்பனும் ஜப்பானும் ஐச வாங்கி ஜப்பானும்டா. நீ வாயை மூடிக்கிட்டு பாடு. ஏன் ஏப்ப விடுற? ஏன் அழுகுற? ஏன் சாப்பாடு போடலையா? இல்லண்ணே, சாம்பார் சரியில்லையா? பசிக்குதா? ஆமாண்ணே, மாறியா தெரியும், எனக்கு தெரியும். நீ இப்படி கத்துறீங்கன்னா பசிச்சுட்டே கத்துறீன்னு எனக்கு தெரியும். எப்படின்னு நான் பசிக்கிறேன் உனக்கு எப்படி தெரியும்ல? கூட இருக்கணும் எனக்கு தெரியாதா? பசித்தா அத்தா யாராவது போய் தூக்கல சோறு இருந்தா கொட்டாங்கத்தா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாய் மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிருயா. எனக்கு தெரியும்டா. தெம்பாங்க போல் மயத்த புடுங்கன்றாங்கல்ல. தெம்பாங்க காந்திரா தானே வல்ல பாடு. என்ன சொல்ல வர? நல்லா பாடு, தெம்பா பாட்டு பாடு. அதாவது என்ன சொல்ற? கொலகாரங்க ஏப்ப வருதா இல்லையா? அதான் வாயை மட்டும் அப்படி வைக்காத. எனக்கு அதிகமா சாப்பிட்டாப்ல வாயை பார்த்தாலும் எனக்கு வேற மாதிரி நோக்கமாகுதுன்னு நாடத்தின்னு பாட்டி போடுவேன்னு அசல் அப்படியே இருக்குன்னு. ஊர்ல இருக்கியா? பாட்டுத்தை பாட சொன்னாங்க. நீங்க ஆடுனதுக்கு எங்க தலையெழுத்த பத்தியா? நீ பாடுறதெல்லாம் பாட்டு வாசிக்கிறேன் பத்தியா? அண்ணே நாங்க ஏன் பப்புன்னு போறோம் தெரியுமா? ஏன்? சாப்பாட்டுக்கு சாப்பாடு, தண்ணிக்கு தண்ணி. சரி, சம்பளத்துக்கு சம்பளம், டெய்லி புருஷன் வேலைக்கு விட்டுருவேன். அருவாத்தை தண்டி வச்சிருக்கேன். உங்க வீட்டுக்காரா? இது எங்க பெரியம்மா மகள்யா? அண்ணா அண்ணா அவரும் உனக்கு ஏத்த அண்ணா என் தங்கச்சி. அவங்க அண்ணனை கூப்பிட்டு தம்பி சும்மா லலல அண்ணன் உனக்கு சாமி சும்மா அது எப்படா என்னோட இருக்க நைஸா கரெக்ட் பண்ணி எப்படா அது எப்படி அத்துவமா இருக்குடா. இந்த பொம்பளை எனக்கு அண்டவே இல்லாம உன்னிட்ட மட்டும் அண்டா. அந்த எழுத்துப்பழத்துலதான் இருக்கு தங்கதி. எனக்கு 2 படம் கொடுனே. இது நான் போய் மலையாளத்துல போய் மாந்திரம் பண்ணிட்டு வந்தேன். மாந்திரம் பண்ணியா எனக்கு கடந்து எடுத்தியா? சாமி தத்துவமா பாகாத ஆலமரம்
அடிக்கிறதுன்னு கத்துறீங்களா நீ நீ என்ன அழுகுற அவன் நம்பி போகாது அவன் தூர் வர்ற ஆளு கேணி தூர் வாரு கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டது இல்லையே போக மாட்டேன் உனக்கு ஏத்த மாதிரி ஆடுது நானும் எத்தனை ஆட்டம் மாதிரி இருந்து அது என்ன ஆட்டாது அது என்ன ஆட்டம் வித்தியாசமா ஆட்டாது நொங்கு நோண்டி தின்றிருக்கியா ஒண்ணுமே நோண்ட வேணாம் உனக்கு சாமி தத்துருவமா இருக்கு அத்தங்கர தோப்புக்குள்ளே சாமி தத்துருவமா இருக்குமா இருக்கா அந்த நேரம் கட்டிடுமா கட்டிருச்சா எலும்புச்ச பழத்தை என்ன வச்சு நான் வேணா தடை விடட்டா தடவுமா இங்க இல்ல சாண்டி அவனை நெஞ்ச தடவி விடு உங்களை கலக்கலரா மைய பூசி கலக்கலாக நீ வருவேன் கலக்கலாக வருவேன் நீ கலக்கலாக வருவேன் கவர்ச்சி எத்தான் வருவேன் அது கேரளத்து பண்ண போல கிளிகள் எப்ப தருவேன் ஆடுறீங்க நல்லா பாருங்க நீங்க நல்லா பாருங்க பேசுறீங்க அழகா இருக்கீங்க சீ நீங்க உங்க பதில வெக்கமா வருது நீங்க ரொம்ப அழுக்கா இருக்கீங்க நீ ரொம்ப ஆமா இவளால எங்க இருந்தீங்க நீங்க சில்லா குட்டி எங்க இருந்தீங்க இவளால அச்சச்சோ நீங்க பேசிக்கிட்டீங்கன்னா ஒரு டீ பலரம்பு வேண்டதவா ஹலோ ஒரு போண்டா ஆயிட்டாங்க இல்ல நீங்க தான் 2 வடை வச்சிருக்கீங்க இல்லங்க இனிப்பா 2 போண்டா ஆயிட்டாங்க திஸ் இஸ் லவ் வாட் அப்படினா என்ன சொல்றாப்ல அவரு உங்களை விரும்புறீங்களா தும் சே பியர் கட்டி இப்போ என்ன சொல்றாரு தெரியுமா என்ன சொல்றாரு ஒரு நாளைக்கு 2 தடவை என்ன சொல்றாரு காங்கட்டு போடுமான்னு கேக்குறியா எங்க எங்க வீட்டுல போடுவாங்க அப்புறம் அடுப்பாங்கடையில போடுவாங்க சின்ன வீடா பெரிய வீடான்னு கேட்டேன் கடார் மடார் அது என்ன சொல்றாரு இப்ப என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொல்றாரு எனக்கே தெரியல சிங் இல்ல இந்த மாடு 2 காலைக்கு தெரியுது போல சிங்கிலி மங்கிலி இப்ப என்ன சொல்றாரு உங்களால முடியல நோத்தால அனுப்பிட சொல்றேன் விளக்க பாத்துட்டு எங்க ஆத்தா இல்லையா நான் போய் உங்களை சொல்லுவேன் டேய் கார்த்தி அது எப்பற நேக்க மாட்டிட்டு ஒளிங்கற இத்தோட நிப்பாட்டிக்க இப்பதானே உங்களுக்குள்ள சண்டையில் தோத்து அப்படியே ஏமாத்த தெரிஞ்சீங்க பர்மா குர்மா யார் வந்தது மேலூர்ல போய் குருமா வாங்கிட்டு வர சொல்றேன் சாமி தத்துவமா இருக்கா நான் உங்களை காதல் பண்ண இருக்கேன் காதல் பண்றீங்களா அவர் காதல ஒண்ணுல நான் மூக்குல ஒண்ணுட்டா இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்களா மூக்கல பண்றாரு என்ன தந்தாலும் செல்லா குட்டி மைக் இங்க இருக்கு நீங்க வேற மைக்க நோக்குறிய இது பழைய மண்டை மைக் இந்த நேரத்துல அந்த ஆளுக்கு எடுக்க வரேன் கரெக்ட்டா நானும் இந்த நேரா கட்டி பிடிக்கிற சாமி தத்துவமா இருக்குங்க பாருங்க சாமி தத்துவமா இல்ல கிளச்சிட்டாரு எங்களுக்கெல்லாம் மலர் மாலை ஆம்பளம் மாலை எப்படி ஆம்பளம் மாலைனா சொல்லப்படாது சாமி கண்ணை குத்தும் சாமி என்னை கண்ணை கொத்துட்டு உன்னைய குத்தாதுண்ட துருவமா இருக்கு அதுக்கேண்ட எச்சி துப்புற கையில
எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞர் நற்பணி மன்றத்தாளர்களுக்கும் என்னை பற்ற தாய் குலங்களுக்கும் வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் கீழே கொடுமலர் தம்பி கனி அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களின் இந்தி நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் என் மகராணி உன்னை காண. நீங்க மாலை ஓட்டு நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம். கண்ணா உன்னை தேடுகிறேன் வா. உங்க அண்ணே உன்னை தேடுகிறேன் போ. ஏனுங்க நம்ம 2 பேரும் கட்டிக்கிட்டு பெத்துக்குவோமா இல்ல பெத்துக்கிட்டு கட்டிக்குவோமா? பெத்துக்கிட்டு கட்டிக்குவோம். அண்ணே நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பாத்துக்கிறீங்க, நான் சிங்கப்பூர் போயிட்டு வரேன். அண்ணே சிங்கப்பூர் போறீங்களா? அண்ணே கங்க்ராச்சுலேஷன். தங்கராசி புருஷனா? எதுக்கு என்னை போய் சொல்றீங்க? குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். போயிட்டு நீங்க நல்லா சம்பாதிச்சுவாங்க, நான் வீடு கட்டிடுவோம். தவுள் மாடியில நீங்க கட்டிடுவீங்க. மேமாடியா? அத்தாச்சியை நான் பாத்துக்கிறேன், எந்த வித கவலை இல்லாம. அத்தாச்சியே தான் நீ பாத்துருப்பேன் தானே. நான் போகல, சிங்கப்பூர் போகல. விசா 3 லட்ச ரூபா ஓட்டு விசா. விசா என்ன விசா? நான் நீங்க இல்லாம அங்க ஏங்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். அதெல்லாம் நான் போகல. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க தம்பியை நான் பாத்துக்கிறேன். தம்பியை பார்த்தா அவன் தம்பியை உனக்கு கொடுத்துருவேன். அண்டங்கக்கா கொண்டக்காரி ரெண்டக்கு ஒரு ரெண்டக்கு வேணாம். அச்சவெல்லாம் தொண்டக்காரி ரெண்டக்கு. உங்களை காதல் எப்படி தெரியுமா? எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். பாடியே வஞ்சி கோடி முன்னால பாரேவும் கை பிடிச்சு பின்னால மாட்டிக்கிட்டே தூண்டில் கண்ணால பூஞ்சரமா நீ சாஞ்சிக்கடி மாமின் தோல் மேல பாடியே வஞ்சி கோடி முன்னால வாரேவும் கை பிடிச்சு பின்னால பசமான மாட்டிக்கிட்டு தூண்டில் கண்ணால பூஞ்சரமா நீ சாஞ்சிக்கடி மாமின் தோல் மேல பாடியே வஞ்சி கோடி முன்னாலே ஆரே உன் கை உடைத்து பின்னாலே அடியே வஞ்சி கொடியே ரதியே உன்னை தொட்ட வஞ்சி கிட்ட அடியே வஞ்சி கொடியே ரதியே உன்னை தொட்ட வஞ்சி கிட்ட படவா உன்னை தொடவா உன்னை நான் நினைச்சு வாழே அடிவாடியே வஞ்சி கோடி முன்னால பாறையும் கை முடிச்சு பின்னால வசமா நான் மாட்டிக்கிட்டு தூண்டில் கண்ணால பூஞ்சரமானி சாஞ்சுங்க அமைச்சொல் ஆடியே வஞ்சி கோடி முன்னால அத்தமக ஒன்றை என்னை நான் காத்திருந்தேன் வரமோகக்காக ஏதேனும் சொல்லியிருந்தேன் அத்தமக ஒன்றை என்னை நானும் தான் காத்திருந்தேன் வரம ஏதோ உன்னை நினைச்சு பாடியே வஞ்சி கோடி முன்னால பாரு உங்கை முடிச்சு பின்னால வசமான மாட்டிக்கிட்டு தூண்டில் கண்டால சுந்தரமானி சாந்திக்கடி அமைச்சொல் மேல பாடியே வஞ்சி கோடி முன்னால ஆறு உங்கை முடிச்சு பின்னால